அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மங்களகரமான லக்ஷ்மி கவச பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்கள். நம்ம லக்ஷ்மி கவச பாடலோடு நம்மளுடைய பதிவை தொடங்குகிறேன். வில்வ இலைகளால் தாயாரை அர்ச்சிக்கலாமா, நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரை வில்வ இலைகளால் அர்ச்சிக்கலாமா அப்படின்றத பற்றி தான் வீடியோ பதிவில் பார்க்க போகிறீங்க. ஸோ கருணையும் அன்பும் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அவள் வாசம் செய்யும் இடத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் வாசம் செய்யும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ பதிவு கடைசியில் நம்ம ஜானகி அம்மா பாடிய லக்ஷ்மி பாரமா என்ற பாடலும் இணைக்கப்பட்டுள்ளது. அதையும் கண்டு மகிழுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் கார்த்திகாஸ் கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக வரும். ஸோ வில்வ இலைகளால் நம்ம தாயாரை அர்ச்சிக்கலாமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வில்வ இலைகள் அப்படின்னோடனே நம்மளுக்கு சிவபெருமான் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா வில்வ இலைகளால் அவருக்கு தான் நம்ம அர்ச்சனை செய்வோம் அண்ட் மாலையாக கட்டி போடும். ஆனால் அதே மகாலட்சுமி தாயாருக்கும் வில்வ இலைகளை பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு இது தெரியாது. ஏன் வில்வ இலைகளால் அர்ச்சிக்கக்கூடாது? கண்டிப்பாக அர்ச்சிக்கலாம். அதுவும் முழு மனதோடு அன்போடு அர்ச்சிக்கலாம் நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரை. அதே மாதிரி வரலாற்று பதிவு பார்த்திங்கன்னா வாமன புராணத்திலேயே பார்த்திங்கன்னா திருமகளின் திருக்கரங்களில் இருந்து தான் வில்வ விருட்சம் தோன்றியது என்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி தவம் செய்வதற்கு வில்வ மரத்தடியில் தான் தவம் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மட்டும் இல்லாமல் செல்வத்தின் அதிபதி நம்ம யாரை சொல்லுவோம்னா திருமகளை சொல்லுவோம். ஆனால் திருமகளுக்கும் குபேரனுக்குமே செல்வம் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வர்காஷ்ண பைரவர் அப்படின்னு, அதாவது சிவனின் ஸ்வர்ண ரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வர்ணாஷ்ண பைரவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருமகளுக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்குறாங்க. அப்போ யார் பார்த்துக்கோங்க, நம்ம உண்மையானே செல்வத்தின் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் தான். ஸோ சிவபெருமான் கிட்ட இருந்து தான் குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் செல்வம் வருது. ஸோ செல்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெறும் காசு நம்ம நினச்சிட்ருக்கோம், நகைகள் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, அருட்செல்வம் தான் மிகப்பெரிய செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வம் எதுன்னு பார்த்திங்கன்னா இறைவன் நம்மளுக்கு கொடுக்குற அருட்செல்வம் தான். அதனால் அதை பேணி நம்ம வளர்ப்போம். மகாலட்சுமி பார்த்திங்கன்னா நம்ம திருமாலுடைய மனைவி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி திருமால் எடுக்கிற ஒவ்வொரு அவதாரத்துலேயும் மகாலட்சுமியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூட வருவாங்க. ராமருக்கு பார்த்திங்கன்னா சீதையாகவும், கிருஷ்ணருக்கு ருக்மணியாகவும், அந்த மாதிரி மகாலட்சுமி அம்மா வருவாங்க. திருமாலின் இடமார்பில் வீற்றிருக்கும் நம் அன்னை மகாலட்சுமியை வணங்குவோம். அதே மாதிரி கருணையும் அன்பும் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வா. அது மட்டும் இல்லாமல் 26 இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்கிறதா புராணத்தில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருமால் மார்பு, செகண்ட் பசுவின் பின்புறம், யானையின் மத்தகம் அதாவது துதிக்கை, தாமரை, திருவிளக்கு, சந்தனம், தாம்பூலம், கோமயம், கன்னி பெண்கள், உள்ளங்கை, பசுமாட்டின் கால் தூசு, வேள்வி புகை, சங்கு, வில்வ மரம், நெல்லி மரம், தர்ம சிந்தனையுடையாரின் உள்ளம், வெண்ணிற மாடப்புறாக்கள் வாழுமிடம், கலகமில்லாத மகளிர் வாழுமிடம், தானிய குவியல், கல்லும் உமியும் இல்லாத அரிசி குவியல், பனி உடைமையும் இன்சொல்லும் உடையவர், பகிர்ந்துண்டு வாழும் மனிதர், நாவடக்கம் உள்ளவர், மிதமாக உண்பவர், பெண்களை தெய்வமாக மதிப்பவர், தூய்மையான ஆடை அணிகிறவர் ஆகிய இடங்களிலும் மனிதர்களுக்கும் மகாலட்சுமி எப்போதும் இருக்கிறார். ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் திருவடிகளே போற்றி போற்றி. அது மட்டும் இல்லாமல் அன்னை மகாலட்சுமி 8 ரூபங்களாக காட்சி தரா. நம்மளுக்கு தனலட்சுமியாகவும், விஜயலட்சுமியாகவும், சந்தான லட்சுமியாகவும், வீரலட்சுமியாகவும், தைரிய லட்சுமியாகவும், தானிய மகாலட்சுமியாகவும், கஜலட்சுமியாகவும் நம்மளுக்கு அன்னை 8 ரூபங்களை காட்சி தரா. 8க்கும் மகாலட்சுமிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதனால தான் மகாலட்சுமி தாயாரை நம்ம அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யம் சகல ஐஸ்வர்யங்களும் தரும் அஷ்டலட்சுமி அப்படின்னு நம்ம
மகாலட்சுமி தாயாரை சொல்வோம். ஸோ செல்வத்திற்கு அதிபதி மட்டும் இல்லாமல் நம்ம 8 ரூபத்தில் தாய் காட்சி தர்றதுனால அஷ்டலட்சுமியாகவும் திருமகள் வந்து காட்சி தராங்க. நீங்கள் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வணங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். அதில் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாள். வெள்ளிக்கிழமையில் தாயாரை நீங்கள் வந்து கோவிலில் போயும் வணங்கலாம், இல்லை வீட்லேயும் இருந்து நீங்கள் வந்து படமோ இல்லை சிலையோ வைத்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வழிபடலாம். வில்வ இலைகளால் அர்ச்சிக்கலாம். தாயாரை வந்து நீங்கள் அன்போடு எது கொடுத்தாலும் தாயார் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் வந்து வைப்பாங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாரை வில்வ இலைகள் வந்து பார்த்திங்கன்னா வாமன புராணத்திலே வந்து திருமகள் கையில் வந்து அவங்க கையால் தான் வில்வ மரம் தோன்றதா வாமன புராணத்தில் இருக்குது. நம்ம மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரத்தடியில் தான் தவம் செய்வதற்கு எழுந்தருளினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வில்வ பத்திரம் சிவஸ்வரூபம், வில்வ மர முட்கள் சக்தியின் வடிவம், கிளைகள் வந்து வேதம், வேர்கள் வந்து 14 கோடி ருத்ரர்கள். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய வில்வ மரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்க அரங்கநாதர் கோயிலோட தலை விருட்சமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா நம்ம தாயார் சன்னதி பக்கத்தில் இருக்க வில்வ மரத்தை வணங்கிட்டு வாங்க. அன்பும் கருணையும் நிறைந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அதனால தான் ஈசனுக்கு உகந்த வில்வ இலைகளும் மகாலட்சுமிக்கும் உகந்ததாக இருக்குது. அதே போல் வில்வ இலைகள் வில்வ மரத்தை நம்ம வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த காணொளி பதிவை பாருங்கள். இது எங்கள் வீட்டில் நாங்கள் மகா வில்வம் வந்து வளர்க்குறோம். மகா வில்வம் மட்டும் இல்லை, சாதாரண 3 இதழ் கொண்ட வில்வமும் நாங்கள் வளர்க்குறோம். அந்த காணொளி பதிவு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் வந்து மகா வில்வம் மற்றும் வில்வம், சாதாரண நம்ம எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற வில்வம், ஸோ இது ரெண்டையுமே நாங்கள் வந்து வீட்டில் வளர்க்குறோம். அதனால் தாராளமாக சில பேர் சொல்லுவாங்க வில்வத்தெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது, கோவிலில் தான் வளர்க்கணும். அப்படிலாம் கிடையாதுங்க. மகாலட்சுமியுடைய கருணையும் ஈசனின் அருட்பார்வையும் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வீட்டில் வந்து வில்வ மரங்களை வளர்க்க முடியும். ஸோ இந்த பதிவில் உங்களுக்கு வில்வ மரத்தின் மகிமையும், அதனால் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமிக்கு வந்து வில்வ இலைகளால் அர்ச்சிக்கலாம். வில்வ இலையை வந்து பூஜித்து மகாலட்சுமியை வந்து வணங்கலாம். அவர்களுடைய அருளையும் பெறலாம். இந்த பதிவை பார்க்கிற அனைவருக்கும் லக்ஷ்மி அம்மாவோட கடாட்சம் கிடைக்கும். ஸோ எந்த சந்தேகமும் இல்லாமல் வில்வ இலைகளால் நம்ம மகாலட்சுமி தாயாரை வணங்குவோம், அவர்களுடைய ஆசையை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஜானகி அம்மா பாடிய லக்ஷ்மி பரமா பாடல் உங்களுக்காக.